திரு பிரியன், எப்படி பார்க்குறீங்க அதிமுக முடிவையும் திமுக விமர்சனத்தை? இல்லை, அதாவது இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுகிற ஒரு விவாதத்துக்கு வர காரணம் என்னென்னா அதிமுக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சியாக எங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. எடப்பாடி அதோட தலைவராக இருக்கார். ஸோ ஒரு எதிர்க்கட்சியுடைய ரோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வரும்போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் வர்றோம். ஏன் திமுக அப்போ போட்டி போடலன்னா 12 திமுக ஒன்றும் எதிர்க்கட்சி தலைவராலாம் கருணாநிதி இல்லவே இல்லை. 15லேயும் திமுக எதிர்க்கட்சி தலைவராக அவர்களே இல்லை, தேமுதிக தான் இருந்தாங்க. ஸோ ஆனால் திமுக பெரிய கட்சி, ஆனால் எதிர்க்கட்சி ரோல் அவங்க எடுக்கலை. ஆக்சுவலாக 2015 அவங்க நிற்காத இருந்தது தப்பு. ராதாகிருஷ்ண நகரில் நின்று இருக்கணும், மகேந்திரன் நின்னார் ஜெயலலிதா வைத்து, இவங்க நின்று இருக்கணும், திமுக நின்று இருக்கணும் தான் என்னுடைய பாயிண்ட். அந்த புதுக்கோட்டை இவர் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி 50 கோடிக்கு திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க ஜெயலலிதா, அதை சொல்லி கருணாநிதி என்ன பண்ணார், நிற்காத போயிட்டார். பட் என்னுடைய கருத்து என்னென்னா அதிலலாம் திமுக நின்று இருக்கணும். அதனால் இடைத்தேர்தல்கள்னாலே ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஆளுங்கட்சியோட அதிகார துஷ்பிரயோகம், பணம் நிறையா கொட்டுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 20-25 வருஷமாக நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். கும்முடி பூண்டி, மயிலாப்பூரில் லட்டில் மூக்குத்தி கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம அது திருமங்கலம் பாரம்பரியமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லா 2 திராவிட கழகங்களும் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அதை சொல்லி நம்ம ஒரு எதிர்க்கட்சி ரோலை பண்ணாத இருக்கிறது இருக்கு இல்லையா, அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. என்ன காரணமாக இருக்கும் புறக்கணிப்புக்கு? இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், அதாவது என்னென்னா, இந்த அதிமுக பலமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக பலமாக இருக்குது. 2019 இடைத்தேர்தலில் பாமகவோட கூட்டணி 60% ஓட்டு வாங்கினீங்க, ஆளுங்கட்சியாகவும் இருந்தீங்க, ஜெயிச்சிங்க. 2021 புகழேந்தி 49% திமுக அவர் வாங்கி ஜெயிச்சா, நீங்கள் 43% வாங்கினீங்க, பாமகவோட கூட்டணி. இப்போ நீங்கள் பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி தொகுதியில் சமீபத்தில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியில் பானை சின்னத்தில் நின்ன ரவிக்குமார் 39% வாங்குறாரு. ஆனால் நீங்கள் 35% பாமக கூட்டணி கிடையாது உங்களுக்கு. ஆனால் பாமக தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, 10.5 கொடுத்ததுனால அவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போது உதயசூரியன் நிற்கும் பொழுது உதயசூரியன் மறுபடியும் அவங்களுக்கு இன்னும் ஒரு 10% உங்களுக்கு வாக்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இவருக்கு அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? வன்னியர்களோட ஓட்டு கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு ஒரு 60% பாமக சைடு போகும்போது, வன்னியர் அல்லாதவர்கள் ஓட்டு பெரும்பாலும் திமுகவுக்கு போகும்போது, மைனாரிட்டி ஓட்டு, தலித் ஓட்டுகள்லாம் போகும்போது நமக்கான ஓட்டு என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு வருது. ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கு வருது. ஸோ அது அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. நம்ம 3ஆவதாக போயிட்டோமோ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 3ஆவதாக போங்க, இல்லை 4ஆவதாக போங்க, இல்லை 2ஆவதுக்கே வாங்க. இப்போ அக்னீஸ்வரன் எவ்வளோ விஷயங்கள் சொன்னார்ல திமுக கவர்மெண்ட்டை பற்றி, இதெல்லாம் நீங்கள் அடுத்த ஒரு 20 நாள் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இல்லைங்க, நாங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டா மட்டும் என்ன நடந்துற போது, இவங்க செய்யக்கூடிய மக்கள் விரோத திட்டங்கள்லாம் மாறிட போதா, இல்லை மாற்றிடுவோமா? அது ஒரு லாஜிக்காக ஒரு கேள்வி. ஒரு எதிர்கட்சி அப்படிலாம் செயல்பட முடியாது சார். ஜனநாயகத்தில் அப்படிலாம் செயல்படவே முடியாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு எதிர்கட்சி மக்களை சந்திக்க வேண்டும். ஆளுங்கட்சியினுடைய முறைகேடுகளையோ ஆளுங்கட்சியை பற்றின விமர்சனங்களையோ மக்கள்கிட்ட கொண்டு போனால் தான் நீங்கள் அடுத்து வர தேர்தல் 96 படுதோல்விக்கு அப்புறம் ஜெயலலிதா எத்தனை இடைத்தேர்தல் சந்திச்சாங்க, குன்னூரில் அங்கே இங்கெல்லாம் ஒரு 4-5 இடத்துல சந்திச்சாங்க. அதனால் 2010 திருமங்கலத்துக்கு அப்புறம் கூட ஒரு பெண்ணாயிரத்தில் சந்திச்சாங்க எலெக்ஷனை. ஸோ அதனால் தோல்விக்கு அப்புறம் ஒரு இடைத்தேர்தல் சந்திச்சா ஆளுங்கட்சி அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே, அந்த மாதிரி தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு எதிர்கட்சி ரோலை நீங்கள் உண்மையிலே பண்ணணும்னா இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அடுத்த 30 நாள் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அண்ணாமலையும் அன்புமணியும் விக்கிரவாண்டியில் தெருக்கு போய் திமுகவை பற்றி பேசுவாங்க, விமர்சனங்கள் வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ மாலை முரசு உட்பட எல்லா தொலைக்காட்சியும் நீங்கள் அவங்களாம் கவர் பண்ணிட்டு இருப்பீங்க. முக்கியமான எதிர்கட்சியோட ரோல் என்னவா அவங்க ரோல் என்னவாக இருக்கும்? அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டு. நீங்கள் மக்களோட முன்னாடி நீங்கள் மறைஞ்சு போயிடுறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் 26 நோக்கி போகும்போது இந்த ஆளுங்கட்சியை பற்றின உங்கள் விமர்சனங்களுக்கான ஆரம்பமாக இது இருக்கணும். ஆக்சுவலாக இல்லை, 2009 5 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலை செல்வி ஜெயலலிதா புறக்கணிக்கிறாங்க. 2011 ஒரு மிகப்பெரிய வெற்றியை கூட்டணியோடு சேர்த்து அவங்க பதிவு செய்கிறாங்க. அதே கணக்கு இங்கேயும் எங்களுக்கு நடக்கும், 2026 நாங்கள் ஜெயிப்போன்றாங்க. இல்லை, அதில் கொஞ்சம் வெளிப்படையாக பேசணுன்னா, ஜெயலலிதா எடப்பாடி தன்னை கம்பேர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஜெயலலிதா அவங்களுடைய ஸ்டைலில் அவங்க பலவிதமான முடிவுகள் எடுத்தாங்க. அவங்க செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர். பழனிசாமி இதுவரையும் தான் முதல்வர் என்று சொல்லி என்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஓட்டுகள் வாங்கி முதல்வராரோ அன்றைக்கி தான் அவர் செல்வாக்கு பெற்ற தலைவரோட லிஸ்ட்டில் வருவார். அது அவர் வரமாட்டார். போன வாட்டி அவர் வாங்கின 75 தொகுதிகளில் 45 தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற 7 டிஸ்ட்ரிக்டில் தான் வாங்கியிருக்கார். மீதி 30 தொகுதிகள் தான் மற்ற தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகளில் வாங்கியிருக்கார். ஸோ ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஒட்டுமொத்த செல்வாக்கு மிக்க தலைவரால் இந்த வாட்டி பாராளுமன்ற தேர்தலில் கூட சவுத்தில் பெரிய அளவுக்கு அவங்க வாங்கலை. நாகர்கோவிலில் 4வது. ஏன் சார் ஓபிஎஸ் ஒரு தனி மனுஷன் சொல்கிறாங்க ஏடிஎம்கேல, அவருக்கு பின்னாடி ரெட்டையில வருதே சார். தினகரன் பெரிய கட்சியில் நாங்கள் தான் பெரிய கட்சி, அவருக்கு பின்னாடி ரெட்டையில வருதே சார். ஏன் இது மாதிரி இருந்தால் எப்படி இப்போ? ஆக்சுவலாக
ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மத்திய மாவட்டத்தில் விக்கிரவாண்டி வட்டாரத்தில் இந்த வாட்டி உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க செல்வாக்கு ஓரளவுக்கு அங்க இருக்கு. ஆனால் இந்த ஓட்டுகள் பாமக தரப்பில் பிரிஞ்சு போய் நம்ம மூணாவதோ போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு. அந்த பயமே தேவையில்லைன்றது என்னுடைய கருத்து. இப்போ வந்து அன்னைக்கு எலெக்ஷன் போது சார் கேட்ட மாதிரி தான், நம்ம அருணன் சார் கேட்ட மாதிரி தான், அதிமுக காரங்க தேமுதிக காரங்க விஜய் வந்து சொல்லிட்டார் நான் யாருக்குமே ஆதரவு இல்லைன்ட்டு. இப்போ அதிமுக தேமுதிக அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க சார்? அந்த பகுதியில் இருக்கிற அதிமுக தேமுக தொண்டர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அது நாம் தமிழருக்கு கூட கொஞ்சம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்கள் ஓட்டுக்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகுது. நீங்கள் யாருமே ஓட்டு போடக்கூடாது நீங்கள் தடுக்க முடியுமா? அதிமுகவுக்கு வந்து ஒரு தொண்டர்கள் யாருமே தேர்தலில் போய் ஓட்டே போடாது நீங்கள் சொல்ல முடியுமா? ஸோ அவங்களுடைய உற்சாகத்தை நீங்கள் வந்து ஒன்றுமில்லாத பண்ணிட்டீங்கல்ல. ஒரு தேர்தலில் பங்கு கொண்ட உற்சாகத்தை ஒன்றுமில்லாத பண்ணிட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி பண்ண வேண்டிய ரோலை இந்த ஆளுங்கட்சியை பற்றின விமர்சனங்களை கடுமையாக வச்சு அடுத்த 30 நாளைக்கு நீங்கள் லைம்லைட்டில் இருக்க வேண்டிய நீங்கள் ஒன்றுமே இல்லாத பின்னாடி போயிடுறீங்களே. அது காரணம் பாஜகவா? அது காரணம் பாஜகன்னு நான் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டேன். பாஜக இது வந்து வதந்தியாக உலவர ஒரு விஷயம். பாஜகவை பற்றி அவங்க சீரியஸான விமர்சனங்கள் எதுவும் வைக்கிறது இல்லை இல்லையா? அதனால இயல்பாகவே பாஜகவோட அவங்க லிங்க் பண்ணி பேசுறாங்க. 2026 கூட்டணி இல்லைங்கிறாரு. அவங்கள விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் 1% வாக்கு அதிகரிச்சிருக்குங்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். 22 தொகுதிகளில் போட்டு நீங்க 19% ஓட்டு வாங்கிட்டு 33 தொகுதிகளில் போட்டி 20% ஓட்டு வாங்குறது ஒரு பெரிய விஷயமா சார்? 10 தொகுதிகள் மேலே ஓட்டு நின்றுருக்கே நீங்கள். ரெட்டலிக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா பாஜகவோட நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் இல்லை அண்ணாமலை அன்புமணியும் சொல்லி தான் அதில் நாங்கள் நிற்கிறோம், பாமகவில் நாங்கள் நிற்கிறோம், எங்களை நீங்கள் ஆதரிங்க, திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை நம்ம ஒருமுகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இவங்க 3 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணி தாங்க வச்சுக்கோங்க. அந்த இடத்துலையும் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுக்க வேண்டியது வந்து அதிமுக தான். அப்படி ஒரு ஐடியா இருக்கா? அப்போ நான் நிற்கிறேன், எங்களெல்லாம் ஆதரிங்க அப்படின்னு தானே போயிருக்கணும். இன்றைக்கி நாளை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 2வது வர போகிறது யார்? பாஜக பாமக வரும். அப்போ பாஜக என்ன சொல்லுவாங்க? தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி 2வதாக வந்திருக்கு, அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுது. இப்போ அதான் சொல்லிட்டு இருக்கார் அண்ணாமலை. அந்த பேச்சுக்கு இன்னும் ஒலி சேர்க்கிற மாதிரி நீங்கள் எலெக்ஷனை புறக்கணிக்கிறீங்களே, அது ஏன்? ரைட். திருப்பிரியன் நிறைவு பார்வை. விக்கிரவாண்டியில் குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 லட்சம் வாக்குகள் மொத்த வாக்குகள் இருக்குது. ஒரு எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து 60,000 ஏடிஎம்கே வாக்குகள் கண்டிப்பாக இருக்குது. ஒரு 20% வந்து பாமகவுடைய அந்த ஜாதி வாக்குகள் கூட இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் இந்த அதிமுகவுடைய 50-60,000 வாக்குகள் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பாமகவுக்கு அதிகமான வாக்குகள் வாங்குவதற்கு. அதனால தான் அவங்க பேசாமல் இருக்காங்க. அதிமுகவை என்ன பேசுவாங்க? அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவங்க அதிமுகவை பற்றி அவங்க புறக்கணிக்கிறத பற்றினா அவங்க பேசவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த ஓட்டை வாங்கி ஆகணும் இல்லையா? அவங்க பாஜகவும் பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆகா அந்த ஓட்டெலாம் நமக்கு வந்துடுது அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்குன்னு இவங்க எடப்பாடி சொல்லிட்டாருன்றதுக்காக அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட இருக்க போகிறாங்க. ஓட்டு போட தான் போகிறாங்க. அது ஜாதி அபிமானத்தில் போடுறாங்களா இல்லை பரவாயில்ல நாம் தமிழருக்கு போடலான்னு போடுறாங்களான்றதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்குது. தோல்த்துருவோம் தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட இந்த இடைத்தேர்தலில் அதிமுக 10 தோல்வி பழனிசாமி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த தேர்தலில் அதிமுக தோற்றுது வச்சுக்கோங்க. 2வது வந்து நல்ல ஓட்டுகள் வாங்கி தோத்துட்டாங்கன்னா கூட மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இது இடைத்தேர்தல்ப்பா, எப்போவுமே ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி தான்ப்பா வின் பண்ணணும்னு கடந்து போவாங்களே தவிர 11வது தோல்வி பழனிசாமின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை மக்கள் கடந்து போவாங்க. ஏற்கனவே ஒன்றிணைணும் பல தரப்புல இருந்து ஒரு குரல் வந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே ரீஎன்ட்ரி வரைக்கும்லாம் குரல் வந்துருச்சு. மறுபடியும் விக்கிரவாண்டியில் தோக்குறாருன்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் வேகமா அவங்க பேச மாட்டாங்களா என்ன? அதெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு. இல்லை தமிழ், இது வந்து இன்னொரு விவாதத்துக்கான ஒரு ஆரம்பம். இது ஆக்சுவலாக நீங்கள் சசிகலா விஷயத்தை பேசி ஆகணும். ஆனால் இது இருக்கு, தொண்டர்கள் சோர்வோட அவருடைய தலைமைக்கான ஒரு ஆபத்து ஒரு விஷயம் இருக்கு. அதே இன்னொரு விவாதத்துக்கான ஒரு விஷயம். அதில் மணிகண்டனுக்கும் அக்னீஸ்வரனுக்கும் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கலாம். அது இப்போ பேச முடியாது. இன்னும் 20-25 நாள் நிறைய விவாதிக்கலாம்.